கைஸ், இன்னைக்கு நாம ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். கொரியன் சீரீஸ் 3 எபிசோட் தான். நம்ம நாட்டை பிரிட்டிஷ் கைப்பற்றி வச்சிருந்தாங்கல்ல, அதே போல ஒரு கட்டத்துல கொரியாவை ஜப்பானீஸ் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல உள்ள டிராஜிக்கான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணது தான். அந்த காலத்துல நம்ம நாட்டுல நாடகங்கள்லாம் நடத்தி எப்படி புரட்சி பண்ணாங்க, அதே மாதிரி நாடக எழுத்தாளர் ஒருத்தருக்கும் ஒரு சிங்கர் இந்த ஊழ இட்டுக்கிட்டே இங்கிலீஷ் பாட்டு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு படிக்கிற சிங்கருக்கும் உள்ள லவ் ஸ்டோரி தான். ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும். வாங்க இப்போ எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்ல இந்த மாலுமி இருப்பாங்கல்ல, கப்பல் ஓட்டுறவங்க, அதுல ஒருத்தர் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மியூசிக் சவுண்ட் கேக்குது. என்னடா இது மியூசிக் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ரூம்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கதவை தட்டும் போது யாருமே கதவை திறக்கல. லைட்டா தள்ளி பார்த்தா கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள 2-3 போட்டோஸ், வாட்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு. லக்கேஜும் பேக் பண்ணியே இருக்கு. அந்த லக்கேஜ்ல ஒரு நோட்ஸ் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட லக்கேஜை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு. வேக வேகமா ஓடுறாரு. அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கப்பல்ல ஒரு எட்ஜில் 2 ஷூஸ் இருக்கு. ஒரு பொண்ணோட ஷூ, ஒரு பையனோட ஷூ. நைட் நேரம்ன்றதுனால ரொம்ப இருட்டா இருக்கு. டார்ச் அடிச்சு தண்ணிக்குள்ள பாக்குறாரு. அவரால் எதுவுமே பார்க்க முடியல. உடனே விசில் பண்ணி எல்லாரையும் அலர்ட் பண்றாரு. இது நடந்தது 1926ல. இப்போ நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1921ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பிளாஷ்பேக் போறாங்க. அப்போ ஒரு ஆளு ஜன்னல் ஓரமா நின்று ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஊஜின். கூடவே 2-3 பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க ஒரு நாடகம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அதுவும் கொரியால. ஆனா இவங்க இருக்கிறது ஜப்பான்ல. நம்ம ஹீரோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக ஜப்பானுக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி அவர் கூட இருக்கிறது எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜப்பானுக்கு படிக்க வந்தவங்க தான். இந்த குரூப்ல ஒரே ஒரு பையன் மட்டும் ஜாப்பனீஸ். அவன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஒரு 3 கதையில ஒன்ன செலக்ட் பண்றாங்க. இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பண்ண போறாங்க. ஆனா ஜப்பான்ல இல்ல, கொரியால. அங்க உள்ள ஒரு அசோசியேஷன் கேட்டதுனால தான் இவங்க பண்றாங்க. இவங்க பண்ற அந்த நாடகத்துக்கு மூலமா வர பணத்தை ஒரு பில்டிங் ஹால் கட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம கொரியன் ஆர்ட்டுக்கும் டொனேட் பண்ண போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நம்ம என்னதான் அசோசியேஷனுக்காக இந்த ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணாலும் இந்த நாடகத்தோட தாக்கம் நம்ம மக்கள் மத்தியில இருக்கணும். நம்ம மக்களை அதை உத்வேகப்படுத்தணும், நம்ம நாட்டோட பெருமையை உணர்த்தணும்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி கட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பையனுக்கு தான் பொண்ணு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரூப்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அவளுக்கும் பியானோ தான் வாசிக்க தெரியும், நல்லா நடிக்க வராது. இந்த பையன் ஹீரோவோட ஃப்ரெண்டு, நல்லா பொண்ணு மாதிரி இமிட்டேட் பண்ணுவான். அதனால அந்த நாடகத்துல ஒரு பொண்ணா நடிக்கிறதுக்கு இவனை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு அது பிடிக்கல. அப்போ நான்பான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பொண்ணை கூட்டு வரதா சஜஸ்ட் பண்றான். அவளுக்கு பாடவும் தெரியும்னு சொல்ல இப்ப அப்படியே அங்க ஹீரோயினை கட்டுறாங்க. அவ சிங்கிங் கத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஊழையிட்டே பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிங்கராக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நல்லா தான் பண்றா. ஆனா அவகிட்ட அந்த லவ் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல. அப்போ அவளோட டீச்சர், இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணி பாடு, நீ யாருக்காகவும் அந்த மாதிரி ஏங்கினது இல்லையான்னு கேட்க அவளும் இல்லைன்னு சொல்ல அந்த டீச்சர் இருந்துட்டு, நீ சீக்கிரமாவே அப்படி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ அந்த மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு அவளை பாட சொல்றாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியில வர அங்க நாம்பா நிக்கிறான். அவன் இவகிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்றான். நம்ம நாட்டில் உள்ள ஒரு அசோசியேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, இந்த மாதிரி நாடகம் பண்ணணும்னு. அதுக்கு நாங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம், நீயும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜோசன்ல உள்ளவங்க தான். கொரியாவோட பழைய நேம் தான் ஜோசன். அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனாலையும், அதுவும் ஜப்பான்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால அவங்களால டைரக்டா எந்த புரட்சியுமே பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சின்ன நாடகத்தை அரங்கேற்ற போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் யூனாக்கு இது கொஞ்சம் டேஞ்சரஸான வேலையோ அப்படின்னு தோணுது. ஆனா நாம்பா, இது எதுக்கும் வச்சுக்கோ, நீ சும்மா வந்து பார்த்துட்டு போன அட்ரஸை கொடுத்துட்டு போறான். இவளும் சரி சும்மா பார்த்துட்டு வரலான்னு அந்த இடத்துக்கும் போறா. அப்ப யாரோ ஒரு ரூம்குள்ள புக் வாசிக்கிற சவுண்டு கேக்குது. இவளுக்கு அந்த ஆத்தரை ரொம்ப பிடிக்கும் போல. அப்படியே 2 நிமிஷம் கேட்டுட்டு கதவை திறந்து உள்ளேயும் வர்றா. உள்ள புக் வாசிச்சுட்டு இருக்கிறது ஊஜின் தான். இவ உள்ள வரையுமே, நான் அவர் சொன்னதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், லவ்ன்றது வாங்குறது மட்டும் இல்ல, என்ன நடந்தாலும் நாம லவ் கொடுக்கணும். ஆமா, ஏன் ஜாப்பனீஸ் புக்கை கொரியன் லாங்குவேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. என்னன்னா அவன் ஜாப்பனீஸ் புக்கை தான் வாசிச்சுட்டு இருப்பான், ஆனா கொரியன் லாங்குவேஜ்ல. இதை இவ கேட்கவும் அவன் இருந்துட்டு,
முதல்ல சொல்லாம கொள்ளாம ஏன் கதவை திறந்து உள்ள வந்தீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்ல, கதவு திறந்துதான் இருந்துச்சுன்னு அவ சொல்ல, இவனும் நான் கதவு திறந்து வைக்கல அப்படின்னு சொல்ல, இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி, நான் கிளம்புறேன்னு கிளம்ப போற நேரம் கரெக்டா நாம்பா வந்துடுறான். அவன் தான் விஷயத்த சொல்றான். இந்த பொண்ணு பேர் யூனா, இவளுக்கு 25 வயசு, இப்போ இங்க காலேஜ்ல மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இங்க இவனையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவன் பேர் ஊஜின், 25 வயசு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, நீங்க 2 பேரும் ஒரே ஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊஜினும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்ட, இவன் இன்சல்ட் பண்ணதுனால அவ கை கொடுக்கல. ஊஜினும் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்க நாடகத்துல நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, அவ ஒன்னே எனக்கு இதுலலாம் நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப போக, நீங்க கொரியன் தானே, நம்ம நாட்டுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்ல, இவ ஒண்ணு நான் கஷ்டப்பட்டு இங்க மியூசிக் கத்துக்க வந்திருக்கேன், அதுவும் கவர்மெண்டோட காசுல, நம்ம நாடே மோசமான நிலைமையில இருக்கு, இதுல என் லைஃபை வேற கெடுத்துக்கமா அப்படின்னு சொல்றா. இவன் ஒண்ணு நீங்க பாட்டு தானே கத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நடிக்க தெரியாதுல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவ ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அவளும் நடிக்க ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசும்போது தான் சொல்றா, அவ வந்து பார்ட்டிசிபேட் பண்றாளாம், ஆனா 2 கண்டிஷன்ல. என்னன்னா அவ வந்து பாட்டு மட்டும் தான் படிப்பாளாம், நடிக்க மாட்டாளாம். 2வது கண்டிஷன், இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு மேல அந்த நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அடுத்து நைட் ஆயிடுச்சு. யூனா ரூம்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி பேசுறா. அவ ஃப்ரெண்டும் இது ஆபத்தான வேலை மாதிரி இருக்கு, நீ பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்ல, நான் எவ்வளவு நல்லா பாடுவேன்னு அவனுக்கு காட்டணும்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஊஜின் வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு போல, அவன் அப்பா டெய்லியுமே லெட்டர் அனுப்புவார் போல. ரூம்ல போய் அதை பிரிச்சு பாக்குறான். உள்ள கொஞ்சம் காசும் வச்சிருக்காரு, ஒரு லெட்டரும் அனுப்பியிருக்காரு. அதுல உன் இஷ்டப்படி நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வச்சேன், படிச்சு முடிச்சுட்டு ஏன் இஷ்டப்படி தான் நீ இருக்கணும், நம்ம குடும்பத்தோட பிசினஸ் தான் பார்க்கணும், தேவையில்லாத புக்கெல்லாம் படிக்காத, உன் டேபிள்ல கூட வச்சுக்காத அனுப்பியிருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. யூனா ரிஹர்சலுக்கும் வந்துட்டா. அவ பாடுறா, எல்லாரும் ஆணு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊஜின் மட்டும் ஏதோ ஒரு புக்கை கையில வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அதுவும் வேற பக்கம் பார்த்து நின்று. இவளும் அப்பப்போ அவனை நோட் பண்றா, ஆனா அவன் இவளை கண்டுக்கவே இல்லை. இவ பாடி முடிச்சதும் எல்லாரும் காது வலிக்கிற அளவுக்கு கிளாப் பண்றாங்க. அந்த கீஜு பொண்ணு தான் பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அந்த ட்ரூப்ல ஒரு பொண்ணு இருப்பாளே, அவ நம்ம ஊஜின் தான் இந்த ட்ரூப்புக்கு லீடரும் கூட. அவன் வந்து இந்த கீஜு பொண்ணு வாசிச்சது நல்லா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் சேடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மியூசிக் ரிஹர்சல் முடிச்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்றான். அவன் யாருன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட், அவன் பேர் டொமோடா. அதுக்கப்புறம் நாடகத்தை ரிஹர்சல் பண்றாங்க. அந்த பொண்ணு வேஷம் போட்ட ஊஜினோட ஃப்ரெண்டு நடிக்கவே விருப்பம் இல்லாம பண்ணிட்டு இருக்கான். ஊஜினும் அதை பார்த்துட்டு நீ மட்டும் ஒழுங்கா பண்ணல, இதை விட மோசமான கேரக்டர் கொடுப்பேன்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா நடிக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஓரமா உட்காந்து இவனை பார்த்துட்டே இருக்கா. என்னடா இது, நம்ம பாட்டு பாடினதுக்கு இவன் ஒண்ணுமே சொல்லலையே, எல்லாரையும் பாராட்டினா கமெண்ட் பண்ணா, ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ரிஹர்சல் முடிஞ்சிட்டு ஊஜின் கிளம்புறான். யூனாவும் பின்னாடியே ஓடலான்னு பாக்குறா. அப்ப நான்பா வந்து நாம டின்னர் போலாமான்னு கேட்க, இவன் நான் ஒருத்தரை தேடி போறேன்னு சொல்லி வேக வேகமா வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா அதுக்குள்ள ஊஜின் கிளம்பிட்டான். அதுக்குள்ள போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவவோட அந்த பில்டிங்கோட சைட்ல நின்று ஒருத்தன் இவளை வேக பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து கிளம்புனவ சாப்பிடுறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா, அங்க நிறைய கூட்டமா இருக்கு. ஒரே ஒரு டேபிள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா அது பக்கத்துல தான் ஊஜின் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளும் வேற வழியே இல்லாம சரி உட்காருவோன்னு சொல்லி அங்க உட்கார, அவ உட்காரையுமே ஒரு பவுல் நூடுல்ஸ் கொடுங்கன்னு கேட்கறான். நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னு சொல்ல, அது எனக்குமா அப்படின்னு சொல்ல, திரும்ப இவளும் ஆர்டர் பண்ண, அது உனக்கு தான் விளாண்டேன்னு சொல்லிடுறான். கொண்டு வந்து வச்ச உடனே அப்படியே சூட்டோட வாயில அள்ளி போட்டுட்டு சுடுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உன்னை இவன் தான் தண்ணியும் கொடுக்குறான். ஏன் ரிஹர்சல் முடிஞ்சு சீக்கிரம் போயிட்டேன்னு கேட்க, அவன் எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னு சொல்றான். இந்த ஹோட்டல் பத்தி எப்படி தெரியும்னு கேட்கறா. டோக்கியோல வாழ்ற எல்லா கொரியன்ஸ்க்குமே இந்த ஹோட்டல் பத்தி தெரியும் சொல்லிட்டு காசை வச்சுட்டு எந்திச்சு போக பாக்குறான். அவ வாயில சாப்பாடு இருக்கு, அதனால அவளால பேச முடியல. டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ண சொல்றா. அவன் கையை அவ பிடிச்சதுமே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப அவ கேக்குறா, நம்ம இந்த நாடகத்தை நடத்துறதால மட்டும் என்ன மாறிட போகுது, நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டை இழந்துட்டோம், இப்ப நம்ம கிட்ட பவர் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் சொல்றான், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இருந்தாலும் நான் என்னோட வழியில என்னோட நாட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட நாட்டுப்பற்று நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த நாடகம், நீயும் அதுக்காக தானே பண்ற அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு நீ எதுக்காக ரிஹர்சல்ல எல்லாரும் பண்ணதை பத்தி பேசின, என்னோட பத்தி பேசவே இல்லைன்னு சொல்ல, அப்பதான் அவன் சொல்றான், நீ பாடினது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, நீ அன்னைக்கு கேட்டியே ஏன் ஜப்பானீஸ் புக்கை கொரியன்ல வாசிக்கிறேன்னு, ஏன்னா நான் ஒரு கொரியன்றத மறந்துடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். இவன் அவன் போறத பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு, ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யூனா கீஜு கிட்ட இந்த நாடகம் ரிஹர்சல் பாக்குறதுக்கு அப்புறம் அதை பண்றதுக்குலாம்
நிறைய செலவாகுமே, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் கீஜு சொல்றா, நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எங்களால முடிஞ்சது கொடுப்போம், அதோட ஊஜின் தான் அவனுக்குன்னு செலவுக்கு வச்சிருக்கிற காசு எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல அப்பதான் யோசிக்கிறா, நாம ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் ஊஜின் பத்தி, அவனுக்கு அந்த நாடகத்திலையும் ரைட்டிங்லயும் ரொம்ப ஆர்வம் இருக்கும்னு. இப்ப அப்படியே ரிஹர்சல் போயிட்டே இருக்கு. ஒரு 2 நாளா ஊஜின் ரிஹர்சலுக்கு வரவே இல்லை. யூனா ஊஜினை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏன் ஊஜின் வரவே இல்லைன்னு கேட்க அவனும் ஊஜினுக்கு உடம்பு சரியில்லை, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சில நாள்ல வந்துருவான்னு சொல்ல இதையெல்லாம் நான்பா ஒரு இடத்துல நின்று பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு யூனாவை பிடிச்சிருக்கு போல. ஊஜினுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் யூனா அவனை பார்க்க அவன் தங்கியிருக்க இடத்துக்கே வந்துட்டா. நல்ல மழை வேற, கொடை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கா. ரூம் கதவை தட்டி பாக்குறா, திறக்கவே இல்லை. உடனே இவளே திறந்து பார்த்தா உள்ள ஊஜின் படுத்திருக்கான். அப்படியே அவன் ரூமை பார்க்கும்போது புக்ஸ் எல்லாம் கீழே அடுக்கி வச்சிருக்கான். அதை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு ஒரு போயம் எழுதி வச்சிருப்பான். அதையும் எடுத்து வாசிச்சு பாக்குறா. அந்த போயம்ல அவன் அவனோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் எழுதியிருப்பான். இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் எழுந்துடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க நான் சும்மாலாம் உள்ள வரல, கதவை தட்டிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு நீ உடம்பு சரியில்லாம இருக்கன்னு சொன்னாங்க, கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தனியா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது நான் எப்பவுமே என் தம்பி தங்கச்சிக்காக செய்யறதுதான், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதோட அவ புக் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கதே அவன் பாக்குறான். புக்ஸ் எல்லாம் தரையில இருக்க கூடாது, டேபிள்ல தான் இருக்கணும்னு சொல்ல அவன் இருந்துட்டு சரி நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். இவ உடனே மழை நிக்கட்டும், நின்னோடனே போறேன், நான் கொடை வேற கொண்டு வரலன்னு சொல்றா. அவன் உடனே நான் என்னோட கொடுக்குறேன்னு சொல்றான். இவ எனக்கு மத்தவங்க பொருளை வாங்குறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க மழை நின்றுச்சு. சரின்னு இவளும் கிளம்பிடுறா. இவ வெளியில நடந்து போயிட்டு இருக்கத மேல மாடியில இருந்து அவன் பாக்குறான். அவ கையில கொடை இருக்கதையும் பாக்குறான். அவளே பார்த்துட்டு இருந்தவன் சின்னதா ஒரு சிரிப்பும் சிரிக்கிறான். அப்புறம் அவ கொண்டு வந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். யூனா ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும் போதே தான் அவனை பார்க்க போயிருப்பா போல. அவ வந்ததும் பின்னாடியே ஊஜனும் வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டும் என்னாச்சு நீ இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன்னு வந்து கேட்க இல்ல ஒருத்தங்களோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டால நான் உடனே வந்துட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்றான். யூனாவும் அவனை பார்க்க அவனும் அவளை பார்த்து சிரிக்கிறான். 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. ரிஹர்சல் முடிச்சுட்டு 2 பேருமே ஒன்னா பேசிட்டே வராங்க. அப்பதான் அவன் சொல்றான் அவங்க அம்மா இந்த டைம்ல தான் இறந்துருப்பாங்க, அதுவும் அவனுக்கு 5 வயசு இருக்கும்போதே. அதுக்கப்புறம் அவனோட அப்பா 3 கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க அம்மா அவன் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்ததுனால அவங்களோட ஞாபகங்கள் அவன் கிட்ட அவ்வளவா இல்ல. அதனால அவங்க அம்மாவோட நினைவு நாள் வரும்போது ஒரு சில நாட்கள் அவங்கள நினைச்சிட்டே அவன் இருந்துருவானா. காரணம் கேட்கறவங்க கிட்டலாம் என் அம்மாவோட நினைவு நாள் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவ்வளவு நாள் சமாளிச்சுட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ நினைச்சிட்டு இருந்த, அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் யூனாவும் உன் அம்மா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அப்போது என்ன படிச்சேன் அந்த போயம், அது ரொம்ப அழகா இருந்துச்சு. உனக்கு நாடகம் எழுதுறதுலாம் ரொம்ப பிடிக்குமா, எழுதிருக்கியான்னு கேட்க இன்ன வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நீ ட்ரை பண்ணு, உனக்கு தான் நாடகங்கள் பிடிக்குமேன்னு சொல்ல அவனும் அமைதியா வந்துட்டு இருக்கான். ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற, உனக்கு நாடகம் எழுதுறதுல விருப்பம் இல்லையான்னு கேட்க அவன் ஒரு நிமிஷம் நின்றுட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல எனக்கு பிடிக்கும்னு சொன்னது அவளை பிடிக்கும்னு சொன்ன மாதிரியே இருக்கும். உடனே இவளும் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாடகத்தை சொன்ன அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோமோ, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா. போற விட்ட என் புக்ஸ் எடுத்து வச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. இடையில யாரோ பலமா கதவை தட்டிட்டே இருக்காங்க. கதவை தரங்க கதவை தரங்கன்னு கதவை போட்டு உடைச்சிருவாங்க போல. உடனே ஊஜன் போய் கதவை திறக்க உள்ள 2-3 ஜாப்பனீஸ் போலீஸ் வராங்க. வேகமா வந்த ஊஜனும் என்ன இது அநாகரிகமா இருக்கு அப்படின்னு கொரியன்ல பேசுறான். அந்த போலீஸ்கார உடனே நீ கொரியனா அப்படின்னு கேட்க அந்த ட்ரூப்ல ஒரு ஜாப்பனீஸ் பையன் இருப்பான்ல, அவன் வேகமா வந்து நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல அந்த போலீஸ்காரர் உடனே நீ ஜாப்பனீஸ்ல தான் பேசுற, ஆனா இவங்க எல்லாம் கொரியன்ஸா அப்படின்னு கேக்குறாரு. ஊஜின் கிட்டையும் நீ தாய்மொழியில பேசு அப்படின்னு சொல்ல அவன் நான் தாய்மொழியில தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கொரியன்லயே பேசுறான். இந்த போலீஸ்காரர் உடனே கன் எடுத்து ஜாப்பனீஸ் மொழியில பேச சொல்லி வற்புறுத்துறாரு. ஊஜினுக்கு ஜாப்பனீஸ் மொழி நல்லாவே தெரியும், ஆனா அவன் பேசவே இல்ல. அந்த ஜாப்பனீஸ் பையன் உடனே சார் விட்டுருங்க, அவனுக்கு ஜாப்பனீஸ் வராது, இன்னும் அவன் ஃப்ளூயண்டா கத்துக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் கண்ணை இறக்குறாரு. இங்க நிறைய புரட்சி பண்றவங்க இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால தான் வந்திருக்கோம்னு சொல்லி அந்த ரூம் எல்லாம் சர்ச் பண்றாங்க. அப்ப அங்க உள்ள திங்ஸ் புக்ஸ் டேபிள் எல்லாம் காலால அந்த போலீஸ் ஆபீசர் மிதிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஊஜினால நிக்க முடியல, கோவத்துல எகிர்றான். அப்ப அந்த ஜாப்பனீஸ் பையன் தான் கொஞ்சம் அமைதிப்படுத்துறான். அடுத்து சர்ச் பண்ணி எதுவுமே கிடைக்கலன்னதும் உன்னை ஒரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்படி கலவரம் நடந்ததுனால எல்லாருமே உட்கார்ந்து பேசுறாங்க. இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு. அந்த கீச்சு பொண்ணு இருந்துட்டு இல்ல இதுக்கு மேல இதை பண்ண வேணாம், இது ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றா. ஊஜினும் இதுக்கு மேல போலீஸ் வரமாட்டாங்க,
மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா ஊஜின் ஃப்ரெண்டுமே இது வேணாம் அப்படின்னு சொல்ல ஊஜின் இருந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை நாம சென்சாருக்கு அனுப்பியிருக்கோம், அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஹர்சல் பண்றோம்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இருந்துச்சு, நீங்களாம் ஏன் இவ்வளவு கோலையா இருக்கீங்க, நம்மளோட மண்ணுல நம்மளோட மொழியில நாம ஒரு நாடகம் நடத்த போறோம்ன்றதுல தானே எல்லாரும் ஆர்வமா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு எல்லாம், நம்ம லீடர் ஊஜினே சொல்றாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு, நாம நம்புவோம் சேர் அப்படின்னு உற்சாகப்படுத்த அவங்களும் நாடகத்தை கண்டினியூ பண்ண ஓகே சொல்லி ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஊஜின் ஜூனாவே தான் பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரிஹர்சலை முடிச்சுட்டு யூனாவும் ஊஜின் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யூனா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நம்மளால எதுவும் மாத்த முடியலனாலும் நாம ஏதோ ஒண்ணு செய்யறோம்ன்ற நம்பிக்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே நிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஊஜினோட ஃப்ரெண்டுக்கு கீஜு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு கலவரத்தை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இப்ப அடுத்து ஒரு மீட்டிங் என்னன்னா, நாளைக்கு அவங்க ஊருக்கு கிளம்ப போறாங்க. அங்க போய் ஒரு 10 இடத்துல அவங்களோட நாடகத்தை நடத்த போறாங்க. அப்புறம் அந்த டொமோடோ இருக்கான்ல, இந்த ஜாப்பனீஸ் பையன், அவனுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே கப்பல்ல ஏறிட்டாங்க. ஊஜின் கப்பல்ல ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அங்க யூனா வரா. நான் ஜோசன்ல இருந்து வெளியில வந்தேன்ல, அந்த முதல் நாள் மாதிரியே தான் இன்னைக்கும் ஃபீல் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. அப்போ நான் பாட்டு கத்துக்க போறேன்ற எக்ஸைட்மெண்ட்ல வந்தேன், இப்போ நான் நம்ம மண்ணில நம்ம மொழியில பாட போறேன்ற எக்ஸைட்மெண்ட்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஊருக்கு வந்து நாடகத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஷோக்கு வர சொல்லி நிறைய ஃபிளையர்ஸும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு இடத்துல நாடகமும் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நாடகத்தை முடிச்சுட்டு ட்ரெயின்ல வராங்க. ஊஜினும் யூனாவும் ஒரே சீட்ல உட்காந்துட்டு இருக்க. யூனா ஜன்னல் பக்கமா சாஞ்சிட்டே தூங்கிட்டா. அப்போ ஊஜின் அவன் தலையில கை வைக்கலாம்னு போறான். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது, கை எடுத்துட்டான். இப்ப கடைசியா ஒரு இடத்துல நாடகம் நடந்துட்டு இருக்கு. நாடகத்துல ஒரு டயலாக் வருது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுதந்திரம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இந்த மண்ணுல சுதந்திரம்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு இந்த 2 ஜாப்பனீஸ் போலீஸும் ஆடியன்ஸ் சீட்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி டெரரா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து யூனா தான் பாடணும். அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஊஜினோ நீ பிராக்டிஸ் பண்ண மாதிரியே பண்ணு, நீ நல்லா பண்ணுவேன்னு சொல்ல இவ நீ என்ன பாத்துட்டே இரு, அப்பதான் எனக்கு கொஞ்சம் பயம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படி பாடவும் ஆரம்பிக்கிறா. நல்லா பாடுறா. யூனாவும் ஊஜினும் பேசினத ஒரு பக்கம் நின்று நான் பாவம் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்குன்னா ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு பப்புக்கும் வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஊஜினும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கிராஜுவேஷன் முடியறதுக்கு 3 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, அவன் என்ன பண்ணுவான்லாம் பேசிட்டு இருக்க. அப்பா அவன் ஃப்ரெண்டு எப்படினாலும் நீ படிச்சு முடிச்சுட்டு உன்னோட ஃபேமிலி பிசினஸ் தானே பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சைட்ல நின்றுட்டு இருந்த யூனா ஊஜினே பார்த்துட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே கப்பிள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யூனாவும் ஊஜினை டான்ஸ் ஆட கூப்பிடலான்னு வேகமா போறா. நடுவுல வந்த நான்பா என் கூட டான்ஸ் ஆடுன்னு அவட்ட கேட்கறான். அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. முடிச்சிட்டு இருக்க. அவனே கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நான்பா ஒரு விஷயம் சொல்றான், உனக்கு ஊஜினை பிடிச்சிருக்கா, காதலிக்கிறியான்னு கேட்டுட்டு இதெல்லாம் இப்பவே விட்டுரு, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்ல அவ ஒண்ணு நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பப்புக்குள்ள 2-3 போலீஸ் வர்றாங்க. அதுல ஒருத்தர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருந்தார்ல, அவர் தான் இப்ப கடைசியா நாடக டூர் முடிச்சுட்டு வந்தீங்களே அந்த குரூப்போட லீடர் யாரு அப்படின்னு கேட்க ஊஜின் முன்னாடி வந்து நிக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவர் நக்கலா சிரிச்சுட்டு இவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல 2 போலீஸ் வந்து அவனை இழுத்துட்டு போறாங்க. அவன் யூனாவே தான் பார்த்துட்டு போறான். இப்ப எல்லாருமே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசாரிச்சுட்டு வந்த ஊஜினோட ஃப்ரெண்டு இன்னும் 2 நாளைக்கு கண்டிப்பா அவனை வெளியில விட மாட்டாங்க, நாம கடைசியா ஒரு லைன் சொன்னமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல சுதந்திரம் இருந்துச்சு, ஆனா இப்ப நம்ம மண்ணில் சுதந்திரம்ன்றது ஒண்ணு இல்ல அப்படின்னு அந்த லைனுக்காக தான் அவனை புடிச்சு போயிருக்காங்கன்னு சொல்றான். யூனாவும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்ப எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அங்க ஊஜினா பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒரு தனி செல்லுல போட்டு அடைக்க இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன யூனா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனே பார்த்துட்டு நிக்கிறா. அங்க உள்ள ஊஜினை கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு வழியா 1-2 நாளா அவனை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரான். பார்த்தா யூனா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நிக்கிறா. அவனை பார்த்ததுமே அவளுக்கு அழுக தாங்கல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறா. 2 பேரும் ஒன்னா நடந்து வரதை காட்டுறாங்க. அவளும் ரொம்ப வலிக்குதா, ரொம்ப அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு கேக்குறா. மூஞ்செல்லாம் காயமா இருக்கும். இவன் இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறான். இப்ப அவ வீடு பக்கத்துல இருக்குன்றதுனால ஊஜினே அங்க கூட்டிட்டு போறா. உள்ள போகும்போதே அவ அப்பா தான் நிக்கிறாரு. அவ அம்மாவும் சாப்பாடுலாம் கொடுத்து வர வைக்க யூனாவுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சும் இருக்காங்க. அவங்களும் எட்டி பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே இவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்கதான் என் வாழ்க்கையில உள்ள தூண்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஒண்ணு ஃபேமிலியை விட்டுட்டு ஜப்பான்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கும்லன்னு கேக்குறான். ஏன்னா இவளோட வீடு கொஞ்சம் குடிசை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஏழ்மையான பொண்ணு தான் அவளும். நீயும் அப்படிதானே, உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசையுமே நீ ட்ரூப்ல போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவனுக்கு அப்படி மருந்தும்
தடவி விட்டுட்டு இருக்கா. அப்படியே 2 பேர் பாத்துக்கிறாங்க. அவங்க கண்ணில் அப்படி ஒரு காதல் தெரியுது. யூனா அவன் கூட ஒரு இடத்துக்கு போகணும்னு கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி தொப்பி வச்சுட்டு அவளை கிராஸ் பண்ணி போவாங்க. உடனே அதை பார்த்துட்டு எப்படிதான் அந்த தொப்பிலாம் வச்சுட்டு அலையிறாங்களோ, பார்க்கவே நல்லா இல்ல, பணக்காரங்கன்னு காட்டுறதுக்காக வச்சிருக்காங்களே தவிர பார்க்க சைக்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஊஜினோட பெண் நேம் சூசன் போல. அதை பத்தி அவ கேக்குறா. உன்னோட போயம்ல பார்த்தேன், உன்னோட பெண் நேம் சூசனா அப்படின்னு கேக்குறா. அதோட அவளோட பெண் நேம் சூசன்னா. சூசன் யூன் சூசன் அப்படின்னு சொல்லிட்டே வரா. அப்புறம் ஒரு இடத்துல புக்கெல்லாம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி தானே, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்ல. அப்படியே பார்த்துட்டே ஒரு ஆடிட்டோரியமுக்கு கூப்பிட்டு போறா. அங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு. இதில் தான் அவளுக்கு பாடணும்னு ஆசையா. அதோட ஆடியன்ஸ் முன்னாடி பாட எனக்கு பயமா இருக்கும். நான் என்னைக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்றேனோ அப்போ நீ என் பக்கத்தில் இருக்கணும், அப்பதான் நான் பயப்படாம இருப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவனா இருந்துட்டு என்னோட ஆசையை பத்தியே சொன்னேன், உன்னோட ஆசை என்ன, உன்னோட ஏம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்குன்னு எந்த ஆசையுமே இல்ல, அதை பத்திலாம் நான் யோசிக்கலன்னு சொல்றான். உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுன்னு கேக்குறா. எனக்கு பிடிச்சது எழுதுறது தான், நான் எழுதணும், அதை நிறைய பேர் வாசிச்சு சந்தோஷப்படணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல பார்த்தா 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிக்கிறாங்க. வெளியே போலீஸ் யாரும் இல்ல, ஊஜின போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த கடுப்புல இவ குட்டி குட்டி கல்லா எடுத்து எறிறா. அது பக்கத்துல கூட போய் விழ மாட்டேங்குது. அவன் உடனே அவ கையை பிடிச்சிட்டு என்ன விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்லா எடுத்து எறிகிறான். கண்ணாடியை போய் உடைச்சிட்டு விழுது. அதை பார்த்த 2 போலீஸ் வெளியில வர இவங்களும் பயந்து அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ஓடுறாங்க, சிரிச்சுட்டே ஓடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கையை பிடிச்சிட்டுலாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஒளியும் போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. அப்போ ஊஜினா அவளை கிஸ் பண்ற மாதிரி போறான். ஆனா டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருந்து நவுண்டு வந்துட்டான். இவனும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே பின்னாடியே போறா. அப்புறம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யூனா அவன் கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், டோக்கியோக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்றா. இவன் முகமே வாடி போயிருக்கு, என்னன்னே தெரியல. நம்ம ட்ரூப்ல இருந்து எல்லாரும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வராங்க, நீயும் வரணும்னு கூப்பிடுறான். ஒரு நாள் நைட் ஸ்டே வேற இருக்குன்னு சொல்ல இவளுக்குன்னா ரொம்ப சந்தோஷம், அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டான்னு. அப்புறம் ட்ரெயினும் வந்துருச்சு. அவன் ட்ரெயின்லயே ஏறிட்டான். அவன் முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இங்க ஸ்டேஷன்ல அவ ஒரு தொப்பியை பார்த்துட்டு நிக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யூனாவும் அங்க வர்றா. அவ அந்த தொப்பியை வாங்கிட்டா போல. இவனுக்கு தொப்பி வச்சா பிடிக்கும்னு சொல்லிருப்பான்ல, அதனால அந்த தொப்பில ரொம்ப அழகாவும் இருக்கா. ஊஜினா அவளை பாக்குறான், ஆனா எதுவுமே சொல்லல. அமைதியா போய் ட்ரெயின்ல ஏறிட்டான். ட்ரெயின்ல போகும்போது வேற சீட்ல உட்காந்துருக்காங்க. ஆனா ஊஜினோட கண்ணு அவன் முகத்திலே தான் இருக்கு. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரியே தெரியுது. இப்ப அவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்த யூனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் அவன் ரொம்ப ஏழான்னு நினைச்சேன்னு அவன் சொல்ல, அவன் ஃப்ரெண்டும் இல்ல இவங்க ரொம்ப பணக்காரங்க, ஊஜின் தான் அந்த குடும்பத்திலே மூத்த பையன் வேற சொல்றான். அப்படியே எல்லாரும் உள்ள போக உள்ள ஒரு பொண்ணு நின்று எல்லாரையும் வரவேற்கிறா. அப்போ அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான், இவங்க தான் என்னோட ட்ரூப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல அவ உடனே முதல்ல அவங்க அப்பாவை போய் பாருங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிடுறா. யூனாக்குனா ரொம்ப ஷாக், தாங்க முடியல. என்னது ஹஸ்பண்டா, அப்ப இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரியே தான் யோசிச்சுட்டு நிக்கிறா. மத்த எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. யூனாவும் ஊஜினும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக தானே ஒண்ணு கூட்டியிருப்பாங்க. இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸையும் முடிச்சிட்டாங்க. இப்போ டீம் கலையிற நேரம், அதனால கடைசியா அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. யூனாவை பாட கூப்பிடுறாங்க. அவன் மெதுவா எந்திரிச்சு வரா. ஆனா என்னோட குரல் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி பாடாம விட்டுட்டா. ஊஜினும் அவளே தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் முகத்துல அவ்வளவு ஒரு கவலை. அப்புறம் நாம்பாவும் கீஜுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இப்ப பாதியிலே எழுந்துச்சு போயிட்டா. அதோட எனக்கு ஒரு அவசர வேலை, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அது மேல அந்த தொப்பியையும் வச்சுட்டு அவன் நைட்டே அந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டா. மறுநாள் காலையில எல்லாருமே கிளம்புறாங்க. இப்ப உள்ள வந்த ஊஜினை உட்கார வச்சு அவன் அப்பா திட்டிட்டு இருக்காரு. இந்த கோமாளிங்க கூட தான் சுத்திட்டு இருக்கியா, நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லியிருந்தேன் தானே, இந்த எழுதுறது நாடகம் போடுறது இதெல்லாம் இப்பவே நிறுத்திக்கோ, நீ கண்டிப்பா ஒரு நாள் ஃபேமிலி பிசினஸ் தான் பார்க்க போற, அது மனசுல வச்சுக்கோன்னு சொல்ல இவனும் சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் அவன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃப் வரா. அந்த கேப்பை கொடுத்து இதை அவங்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அவனும் சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறான். அவ நீங்க இதெல்லாம் எழுதுறத நிறுத்திடுங்க, உங்க அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது, உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. ஊஜின் அவன் இன்ஸ்டியூட்ல இருந்து வெளியில வர வெளியில யூனா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. யூனா இன்னும் 2 நாள்ல ஜோசனுக்கு கிளம்ப போற போல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. இவ்வளவு தூரம் பழகிட்டு சொல்லாம போனா நல்லா இருக்காது, உன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல இப்ப 2
ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் இந்த ஃபிளையர்ஸ் எல்லாம் வீசிட்டே போறான். என்னன்னா சீரீஸோட ஸ்டார்டிங்ல ஊஜின் ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பான்ல, அந்த ஆத்தர் சூசைட் பண்ணிட்டாராம். என்னன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கு, அந்த பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்காரு. இந்த விஷயம் வெளியில தெரிய ரெண்டு பேரும் சேர முடியாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிருக்காங்க. இவனா ஒண்ணு இதுக்கெல்லாமா சூசைட் பண்ணுவாங்க, அவங்களால சேர முடியலன்னா பிரிஞ்சு வாழ வேண்டியதானு சொல்றா. அதுக்கு ஊஜின் அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்ற அந்த தனிமையே அவங்களுக்கு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்ல, இவ ஒண்ணு என்ன இருந்தாலும் காலப்போக்கில் மறந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இவனுக்குன்னா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும். இப்ப 5 வருஷம் கழிஞ்சிருச்சு. ஊஜினும் அவன் அப்பா சொன்னபடி அவனோட ஃபேமிலி பிசினஸ் பாத்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் எழுதுறது இல்ல போல. அப்போ தற்செயலா பேப்பர் பாத்துட்டு இருக்கும்போது அதுல யூனாவோட போட்டோ இருக்கு. அவ ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிருப்பாள்ல, அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அததான் பேப்பர்ல நியூஸா போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் யூனாவை தான் காட்டுறாங்க. அவ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ ஊஜினோட குரல் அவளுக்கு கேக்குது, அவளை கூப்பிடுற மாதிரி. அவ இன்னும் அவனை மறக்கல போல. இப்ப அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்குது. அவ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளோட நினைப்பு எல்லாமே ஊஜினோடதா தான் இருக்கு. அவங்க போயிட்டு வந்த இடத்துக்குலாம் திரும்பவும் போய் பாத்துருப்பா போல. அவனோட நினைப்பு இவளுக்கு அழியவே இல்ல. இப்ப அப்படியே தற்செயலா பாடிக்கிட்டே பால்கனியை பார்க்க, பால்கனில ஊஜின் நிக்கிறான். அப்புறம் அப்படியே அவன் வெளியில கிளம்ப இவ பாடுறத பாதியில நிறுத்திட்டு ஓடுறா. அவளோட ஆசை கனவு எல்லாத்தையுமே அவனுக்காக பாதியில நிறுத்திட்டு ஓடுறா. அப்படியே கொஞ்ச தூரம் ஓடி ஓடி தேடி ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டா. அவனை பார்த்து கூப்பிட்டு நிறுத்தி, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட வா அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசிட்டே நடந்து போறாங்க. யூனா அவன் கிட்ட, நீ உன்னோட ஃபேமிலி பிசினஸ பாத்துட்டு இருக்கியாமே, உன் ஃப்ரெண்டு சொன்னா அவன் அடிக்கடி லெட்டர் அனுப்பானாமே, உன்னால ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல, இவனும் அவன் லெட்டர் அனுப்புவான், அதுல எல்லாத்துலயுமே கடைசியில நீ இன்னும் எழுதிட்டு இருக்கியான்னு கேட்பான். அதனாலதான் என்னால திரும்ப அவனுக்கு லெட்டர் எழுத முடியாது. நான் நாடகம் போயம்னு எதுவுமே எழுதாம நிறைய சைன் தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றான். அவன் இவன் பெர்ஃபார்மன்ஸ பார்க்க வந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, இவன் ஒண்ணு நீ இன்னைக்கு பயப்படவே இல்லையே, நல்லா தான் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ, நான் பயப்படல, ஆனா உன்னை பார்த்ததுமே என் நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க நீ போயிருவியோன்னு வேற பயந்துட்டேன். நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைச்சேன், என்னால உன்னை மறக்க முடியும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஆடியன்ஸ்ல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் இதயமே நின்றுச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னும் உன்னை மறக்கல, என்னால மறக்கவும் முடியாதுன்னு சொல்ல, அவன் ஒண்ணு அப்படியே இருக்கட்டும், என்னாலே தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்றான். ரெண்டு பேருமே கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் நிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அவன் கிட்ட, நீ உன் ஃப்ரெண்டுக்கு வேணா திரும்ப கடிதம் எழுதாம இருக்கலாம், ஆனா நான் உனக்கு கடிதம் எழுதுவேன், நீ கண்டிப்பா பதில் எழுதணும்னு சொல்லிட்டு போறா. இவனுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு அவளை பார்த்து பேசுனது. இன்னொரு பக்கம் அவன் வீட்டுல பார்த்தா அவனோட ஒய்ஃப் அவன் டேபிள்ல ஒரு பேப்பர் இருக்கிறத பாத்துருவா. அவன் இன்னும் நாடகம் எழுதிட்டு இருக்கானான்னு பாத்துட்டு அந்த பேப்பர் எடுத்து அந்த டிராயருக்குள்ள வைக்கலான்னு பார்த்தா யூனாவோட தொப்பி அந்த டிராயர்ல இருக்கும். அதையும் பாக்குறா, இன்னும் அவன் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரியே. இன்னொரு பக்கம் யூனா, அவளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே அவ வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறதுனால நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே புரியுற மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆள் சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போறா. இவளுக்கு ரொம்ப சேலரி கம்மி தான் போல. அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து சம்பளம் வந்துருச்சா என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு அவங்க வீட்டுல அரிசி கூட இல்லையா. இவளும் சம்பள பணத்தை கொடுக்க அவங்க வாங்கிட்டு அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. சின்ன சின்ன வேலைக்கு போறவங்க கூட இதை விட நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல, அவளும் இந்த ஃபீல்டு இன்னும் ஃபேமஸ் ஆகலாமா, ஆனா இன்னும் கொஞ்சம் சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் உட்காந்து ஊஜினுக்கு லெட்டர் எழுதுறா. அதுல அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, ஆனா அதை பத்தி எதுவுமே எழுதல. அவன் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எழுதிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஊஜினும் அவன் கம்பெனி ஒர்க்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்ச வேலை இல்லையே, அவனுக்கு பிடிச்சது எழுதுறது தான், ஆனா அது எதுவுமே அவன் பண்ணல. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களோட காதல் அதிலே வளர்ந்துட்டு இருக்கு. அப்பப்ப அவனும் அவ ஊருக்கு வந்து அவளை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல யூனாவை அவங்க அப்பா பாக்கணும்னு கூப்பிட்டு விட அவளும் போய் என்னன்னு கேக்குறா. அப்பதான் சொல்றாங்க அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களாம். இவளுக்கு இதுல விருப்பமே இல்ல, ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்தே அவளோட தம்பி தங்கச்ச யூஎஸ்ல படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலத்துக்கும் இவங்க அப்பா அம்மாவோட செலவுகளையும் பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூனாவோட அம்மாவும், நீ இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்க, கடைசியா இதை ஒன்னே ஒண்ணு பண்ணு, உன் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இவளோட வாழ்க்கையை பத்தி யாருமே யோசிக்கிற மாதிரி தெரியல. இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பக்கம் ஊஜினை காட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இன்னும் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு கொடுக்க, இன்னுமான்னு கேட்க அவனோட மேனேஜர் இருந்துட்டு, ஆமா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க மேனேஜ் பண்ணி
பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஊஜினுக்கு கால் வருது. யூனா தான் கால் பண்ணிருக்கா. அவனை பார்க்க அவன் ஊருக்கே வந்திருக்கா போல. இவனும் வேகமா போய் பாக்குறான். ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கா. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கேட்க அவ வேகமா வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, இல்ல லெட்டர்ல நீ என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தல, அதான் வந்தேன்னு சொல்றா. அப்புறம் கடற்கரையில 2 பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க. அப்பப்போ நீ எங்க ஊருக்கு வர்றதுனால உங்க அப்பா திட்டுறாருன்னு சொல்லிட்டு இருந்தல, அதனாலதான் இந்த தடவை நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ நல்ல பையனா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை விட்டு போயிடாதன்னு நீ என்கிட்ட சொல்லுன்னு அவ சொல்ல, இவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு. என்னாச்சு, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவன் சொல்றா, எனக்கு எங்க வீட்டுல ஒரு பையனை பார்த்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியே என் தங்கச்சி தம்பியை யூஎஸ்ல படிக்க வைக்கிறாங்களாமா. என்னோட அம்மா அப்பா செலவுகளையும் பாத்துக்கிறாங்களாமா. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எனக்கு பண தேவை இருக்குன்னு சொன்னதுல சொல்லியிருந்தா நீ எப்படியாவது எனக்கு கொடுத்துருப்ப. ஆனா அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்திருக்கும். தயவு செஞ்சு சொல்லு, உன் தம்பி தங்கச்சிங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வா, நாம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. அவனால பேசவே முடியல, அமைதியா நிக்கிறான். ஆமா உன்னால சொல்ல முடியாதுலன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கையை பிடிச்சிட்டு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லுன்னு சொல்றா. அவளுக்கு அப்படி கண்ணீர் தார் தாரையா ஊத்துது. ஆனா அவனால எதுவுமே பேச முடியல. இப்ப அப்படி சோகமா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் வெளியவே நிக்கிறா. அவன் வரவும் உங்க அப்பா உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்ப பாக்குறான். ஆனா அவ இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அவனும் அவங்க அப்பாவை போய் பாக்குறான். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் அவன் சைன் பண்ண வேண்டியிருந்திருக்கு போல. அவன் ஆபீஸ்ல இல்லாம யூனாவை பார்க்க போயிட்டான்ல. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் இங்க இருக்காங்களா, முக்கியமான ஃபைல் சைன் பண்ணணும்னு. அதனாலதான் அவங்க அப்பா கோவத்துல, நீ அங்கங்க வெளியில போயிட்டு இருக்க, வெளியூர் போறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, வேலையை ஒழுங்கா பாரு அப்படிலாம் திட்டிட்டு இருக்க. அவனும் இனிமே வெளியே எங்கேயும் போக அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ரூம்ல உட்காந்து அவளோட லெட்டர்ஸை பார்த்து தான் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யூனாவை காட்டுறாங்க. அவளை கட்டிக்க போறதா சொல்லி இந்த பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவளுக்காக வெயிட் பண்றான். அவளும் வர்றா. அப்படி இங்க கட் பண்ணி திரும்பவும் ஊஜினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஊஜினுக்கு ஒரு மேகசின்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதை ஒரு ஆளு ஊஜினோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஊஜினை பார்த்தா அவன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது போல. அப்படியே யூனாக்கு வந்தா அந்த மாப்பிள்ள அவளோட வீட்டுல போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி வெளியில கிளம்புறான். அவங்க அம்மாவும் அந்த ரோடு வரைக்கும் போய் வழி அனுப்பிச்சிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அவளோட கையை பிடிக்கிறான். அவன் சரட்டுன்னு இழுத்துட்டா. நான் இன்னும் இதுக்கெல்லாம் ரெடி ஆகலன்னு சொல்ல, அவனுக்கு அப்பவே கொஞ்சம் புரிஞ்சிருச்சு இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி, நான் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கிளம்பிட்டான். அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஊஜின் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே எழுதிட்டு இருக்கான். அந்நேரம் கரெக்டா அவனோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. அவனோட ஒய்ஃப் சொல்லிருப்பாங்க போல, நைட்டு ஃபுல்லா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே எழுதிட்டு தான் இருக்காரு, தூங்கவே இல்லை, 1 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அவனோட அப்பாவும் அதுக்கு தான் வந்து திட்டிட்டு இருக்காரு. 1 மாசமா ராத்திரி ஒழுங்கா தூங்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எழுதிட்டு தான் இருந்திருக்க, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க, இதுல வேற உன் பெண் நேம் சூசன் வேற வச்சிருக்க, உன்னை எழுதவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ கதை எழுதி மேகசின்க்கு அனுப்பிட்டு இருக்க, என்ன பழி வாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, இவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருந்தால அதனால இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் எல்லாமே நீங்க சொன்னதுதான்ப்பா பண்ணேன், நீங்க சொன்னீங்கன்னு தான் கல்யாணம் பண்ணேன், நீங்க சொன்னீங்கன்னு தான் அக்ரிகல்ச்சர் ஸ்கூல்ல படிச்சுட்டு நிலத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னு தான் நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் எதிர்த்து பேசணுன்னு, உன் அப்பாவை பார்த்து எப்பெல்லாம் பேசிக்கான்னு கேட்க, அவன் கோவத்துல, ஆமா நீங்க என் அப்பா தான் அப்படின்னா நான் உங்க பையன் தானே, நான் உங்க பையனா இருந்தாலும் ஒரு மனுஷன், எனக்குன்னு சொந்தமா ஆசைகள் விருப்பங்கள்லாம் இருக்கும், நான் உங்களை எதிர்த்து பேசணும் தான், ஆனா கொஞ்சமாவது என்ன மூச்சு விட விடுங்க, நான் எப்ப எழுதுறனோ அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது மூச்சு விடுற மாதிரி தோணுது. மத்தவங்க எல்லாம் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, ஆனா நான் கோல மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எழுத்து மூலமாவது நான் எதையாவது செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனா அதையும் நிறுத்த சொல்றீங்க, நான் எழுதிட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாவது மூச்சு விடுறேன், அப்பா தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்க இல்ல சாக விடுங்கன்னு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான். அவன் அப்பாவும் நீ குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது லேண்ட்லைன் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் யாருமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த பக்கம் யூனா தான் இருக்கா, ஆனா பேசவே மாட்டேங்கிறா. அவனோட வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா. இவன் யாருன்னு கேட்டாலும் பதிலே இல்ல. யாருன்னு சொல்லுங்க, எல்லாம் கட் பண்ணிடுவேன்னு கட் பண்ண போறான். அப்பதான் யோசிக்கிறான் யூனாவா இருக்குமோன்னு. அவன் இவ பேரை சொன்னதுமே டக்குன்னு கட் பண்ணிட்டா. அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு இது யூனா தான் பண்ணிருக்கான்னு. ஒரு ஃபோன் பூத்ல இருந்து தான் பண்ணிருப்பா. அப்புறம் அந்த பூத்லயே நின்று அழுதுட்டு இருக்கா. இப்ப இங்க கட் பண்ணி ஊஜினோட அப்பாவை கட்டுறாங்க. அவங்க கிட்ட ஊஜினோட ஒய்ஃப் வந்து நைட்டு ஃபுல்லா அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் ஸ்டடி ரூம்லயும் இல்ல, அவர் ஆபீஸ்ல தான் இருந்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவன் அப்பா அவன் காலையில போயிட்டு நைட்டு வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை பார்த்து விசாரிக்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருக்காருன்னு. இவருக்கு ஒரே கோபமா போச்சு, எங்க தான் போயிருப்பான், நைட்டு வீட்டுக்கும் வரல, ஆபீஸ்ல இருந்தும் சீக்கிரம் கிளம்பியிருக்கான்ட்டு
அவனோட ஸ்டடி ரூம்ல போய் பாக்குறாரு. அங்க அவன் தான் புக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான்ல, அதெல்லாம் பார்த்து வேற கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே அவர் டிராயர் ஓபன் பண்ணி பார்க்க ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள யூனா எழுதின லெட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இங்க கட் பண்ணி யூனாவை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு கம்பெனில இருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீங்க எங்களுக்கு ரெக்கார்டிங் முடிச்சு கொடுங்க, நாங்க இவ்வளவு பே பண்றோம் அப்படின்னு சொல்ல அப்பாவை யோசிக்கிறா, இந்த பேமெண்ட்டை வச்சு நம்ம தங்கச்சி அழகா யூஎஸ்க்கு அனுப்பிடலாமே அப்படின்னு. அப்புறம் எப்போ பே பண்ணுவீங்கன்னு கேட்க அந்த ஆளும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து முடிச்சு உடனே பே பண்ணிடுவோம்னு சொல்ல இவளும் சைன் பண்ணிட்டா. அப்புறம் திரும்ப நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்க ஊஜன் வந்து நிக்கிறான். அவளை பார்த்ததும் வேகமா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு நீ எங்கேயும் போயிடாத, நீ என் கூடவே இரு, என்னால நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் டோக்கியோ போறேன், நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட அவளுக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்தை பேச்சே வரல. இப்ப அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டான். அவ உடனே இப்பவே போய் ஆகணுமா, கொஞ்ச நேரம் நிக்கலாமேன்னு சொல்ல இவன் நான் இப்ப போய் ஆகணும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம சீக்கிரமாவே சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்றான். அடுத்து டோக்கியோக்கு ஒன்னாவே போனா நல்லா இருக்குமேன்னு சொல்ல அவ அப்பதான் சொல்றா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றா. என்னன்னா அந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல அதை பத்தி தான் சொல்றா. இவன் உடனே உன் தங்கச்சி தம்பி ஃபீஸ் பத்தியா அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள அவளும் இல்ல உன் பணம் எனக்கு வேண்டாம், உன்னோட அன்பு மட்டும் போதும், நீ எனக்காக டோக்கியோல வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா வரேன்னு சொல்றா. இவன் உடனே நிறைய சம்பாதிச்சுட்டு வா, நான் இப்ப மோசமான நிலைமையில இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்துட்டான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டோக்கியோக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்க இங்க அவன் அப்பா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார்ல. அவனோட புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கு நான் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் யூனா எழுதுல லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கி வீசுறாரு. இவளெல்லாம் அப்பப்போ நீ வேற ஒரு ஊருக்குலாம் போயிட்டு வரியா, கண்டவன் முன்னாடிலாம் பாடுறவளுக்காகவா அப்படின்னு சொல்ல இவன் ஒண்ணு அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் சொல்றான். இவருக்குன்னா கோவம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அப்பப்போ ஆம்பளைங்க மற்ற பொண்ணுங்களை பார்க்க தான் செய்வாங்கன்னு சொல்ல இவன் ஒண்ணு நான் ரொம்ப வருஷமா அவளை பார்த்துட்டு இருக்கேன், அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்ல இவன் அப்பாவுக்குலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. அவன் யூனா கூட போறத பத்தியும் சொல்லிடுறான். நான் அவ கூட போறேன், இங்க திரும்ப வரமாட்டேன்னு சொல்ல இவன் அப்பாவும் அவளுக்காக மரியாதையெல்லாம் இழக்க போறியான்னு சொல்ல நான் அவளுக்காக என்ன வேணா இழப்பேன்னு சொல்றான். இவன் அப்பாவும் அவளை ஒரு மாதிரி திட்டிட்டு நீ நல்லா கேட்டுக்கோ, என்னை விட்டுட்டு போன என் பணம் இல்லை அப்படின்னா உன்னால வாழவே முடியாது, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுவா, உன்னால உனக்கு பிடிச்ச அந்த ரைட்டிங்கே இனிமே பண்ண முடியாது, ஏழ்மைக்கு போயிடுவேன்னு சொல்றாரு. இவனும் சரின்ட்டு கிளம்பிட்டான். வெளியில வந்தா அவனோட வைஃப் வெளியில நிக்கிறா. இவன் அவகிட்ட சாரி கேட்டுட்டு நீ என்னை மன்னிக்கலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்பா இவளை கூப்பிடுறாரு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கி எரிச்சிருன்னு சொல்லி இவன் அதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அங்க கட் பண்ணி யூனாவை காட்டுறாங்க. அவளும் அவளுக்கு பார்த்து இந்த மாப்பிள்ளைய உட்காந்து பேசுறாங்க. அவ கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா போல. இந்த பையனும் சரி பரவாயில்ல, எனக்கு புரியுது, எனக்கு உன்னை பத்தி தான் கவலையா இருக்கு, நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல இவளும் எனக்காக கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா பரவாயில்ல அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பையனும் எனக்கு உங்களை விட நல்ல பொண்ணா கிடைக்கணும், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்கன்னு சொல்றான். இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. இப்ப இந்த பக்கம் அவன் வீட்டுல காட்டுறாங்க. அவன் அம்மா அப்பா ஏன் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்க இவ உடனே எனக்கு அவனை பிடிக்கல, இப்ப நான் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன், நம்ம தங்கச்சியை யூஎஸ்க்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அவ அம்மா இருந்துட்டு அப்ப தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. இவ உடனே அவ தம்பியை பார்த்து நான் எப்படியாவது சம்பாதிச்சு உன்னை யூஎஸ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்றா. இவ அப்பாவை பார்த்தா ஆனா உன்னால லொக்குன்னு இருமிட்டு தான் இருக்காரு. அவர்லாம் எதுக்கு இருக்காருன்றதே தெரியல. இப்ப இங்க கட் பண்ணி ஒரு பப்ல காட்டுறாங்க. யூனாக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து சைன் வாங்கினார்ல அந்த ஆளும் லீனு ஒருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த லீ யூனா பத்தி தான் கேக்குறாரு. யூனா சைன் பண்ணிட்டாளா என்னன்னு கேட்க சைன் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்னையும் வந்து பார்க்க வந்தாங்க, அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னு சொல்ல இந்த லீயும் ஏன் அவங்க வீட்டுல கஷ்டமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளும் அவ தம்பியை படிக்க வைக்கணுமா, அதுக்காகவும் பணம் தேவைப்படுது போல அப்படின்னு சொல்ல லீ இருந்துட்டு சரி அவ தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், கஷ்டப்படுற ஆர்டிஸ்டுக்கு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை பண்ணுவேன், அவ ஒரு திறமையான ஆர்டிஸ்ட், அவ தம்பி வேற மியூசிக் படிக்கிறான், நல்லா படிக்க சொல்லுங்க, பணத்தை பத்தி யோசிக்க வேணாம்னு சொல்ல இந்த நியூஸ அந்த ஆளு அவகிட்டே சொல்லியிருக்காரு. இப்ப அந்த லீயும் ஹீரோயினும் உட்காந்து பேசுறாங்க. அப்போ அந்த லீன்றவரு நான் உன் தம்பி செலவை பாத்துக்கிறேன், நீ அவன் கிட்ட சொல்லு, அவன் நல்ல ஆர்டிஸ்டா வந்து இந்த ஜோசனோட புகழை உலகம் பூரா பரப்பணும், அதே மாதிரிதான் நீயும் சொல்ல இவளும் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு கைமாறா என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்ல அவர் ஒண்ணு நீ ஒன்னும் பண்ண வேணாம், அப்பப்ப எனக்காக பாட்டு பாடினா போதும்னு சொல்லிடுறாரு. அவளும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் ஊஜனை காட்டுறாங்க. அவன் கம்பெனில உள்ள பொறுப்பெல்லாம் சிலருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல அப்பா வந்து மேனேஜ் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆபீஸ மட்டும் இல்லாம வீட்டை விட்டும் கிளம்பி
கிளம்பிட்டான். ஊஜினோட ஒய்ஃபும் அவன் ஸ்டடி ரூமுக்கு வந்து பாக்குறா. அப்ப எந்த பொருளுமே அங்க இல்ல. அதோட யூனா கேப் இருந்துச்சுல, அந்த ட்ராயர் எடுத்து பாக்குறா. அதுல அவ கேப்பும் இல்ல. இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இங்க கட் பண்ணி யூனாவோட தம்பியை கட்டுறாங்க. அவன் படிச்சுட்டு இருந்த இன்ஸ்டியூட்ல ஒரு பொருளி பரவ ஆரம்பிக்குது. என்னன்னா யூனாவும் அந்த லீன்றவரும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் அதுல இருந்து வர பணத்துலதான் யூனா தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறான்ற மாதிரி இதை யூனா தம்பி கேட்டுட்டு இருந்துட்டு அந்த பொருளி பேசின பையனை மூஞ்ச உடைச்சிடுறான். இப்ப அதே கோவத்துல யூனா கிட்டையும் வந்து எப்படி என்ன படிக்க வைக்கிறதுக்கு பணம் கிடைச்சிச்சு, லீன்றவர் எதுக்காக உனக்கு பணம் கொடுத்தாருன்னு கேட்க இவளும் என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல, அப்போதான் அவ தங்கச்சி சொல்றா இந்த மாதிரி பொருளி நம்ம ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு, உண்மையை சொல்லு அது போய் தானே அப்படின்னு சொல்ல இவனா உடஞ்சு போயிட்டா. இவங்களே இந்த மாதிரி கேட்குறாங்களே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அப்படின்னு. அப்புறம் அப்படியே ரூமை விட்டு வெளியில வந்து உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நம்ம தம்பி தங்கச்சியே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்களேன்னு. அப்புறம் அந்த லீன்றவரும் இனிமே பாட வர வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா பொருளி ரொம்ப பரவிட்டு இருக்கிறதுனால இவ தெருவில் நடந்து கூட போக முடியல. போற வழியில அவளை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. அவளோட போஸ்டர் ஒரு இடத்துல ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கூட கிழிச்சு வச்சிட்டாங்க. இவளுக்குனா ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ 2-3 ஜாப்பனீஸ் போலீஸ் வந்து இவளை கூப்பிடுறாங்க. ஜாப்பனீஸ் கவர்மெண்டோட ஜெனரல் ஒன்று பார்க்கணும்னு. இவ என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் கூட சொல்லல. அவளை அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்க போய் அந்த ஜெனரல் முன்னாடி தான் நிக்க வைக்கிறாங்க. அந்த ஆள் சரியான மோசமான ஆள் போல. இவளை பத்தி இந்த மாதிரி ரூமர்ஸ் வருதுல, அதனால இவ தப்பானவன்ற எண்ணம் வந்துருச்சு போல. அப்புறம் அப்படியே அவன் முகத்தை தொட்டுட்டே பேசுறாரு. இவ கையை தட்டி விட அவளை பலாறு அரைஞ்சிட்டு நீ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவ, என்ன நல்லவ மாதிரி நடிக்கிற, நீ எங்க வேணா போய் பாடுறவ தானே, அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு. என்னன்னா இந்த ஜப்பான் கவர்மெண்ட் கொரியால இருக்குல்ல, அங்க அந்த கவர்மெண்ட் வழியா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அதுலலாம் இவளை பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா பாடுறதுக்காக மட்டுமே இல்ல, அந்த அபிஷியல்ஸ்க்குலாம் இவ தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஆனா இவ அந்த ஆஃபரை வேணான்ட்டா. ஒரு ஆள் இவகிட்ட ரெக்கார்டிங் சைன் வாங்கினார்ல, அது ஒசாக்கான்னு ஒரு ஊர்ல போய் தான் பண்ணணும் போல. நான் ஒசாக்கா போக வேண்டியிருக்கு, அங்க எனக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, இந்த ஆளு அவ அம்மா அப்பா தம்பி தங்கச்சிலாம் இங்க தானே இருக்காங்க அதை சொல்லி மிரட்டுறாரு. மிரட்டிட்டு ஜப்பான்ல ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு வா பார்க்கலான்னு சொல்றாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் சொல்றாரு. வெளியில வந்து அப்படியே அந்த ஆஃபீஸே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா அவளோட அப்பா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு பாட ஆஃபர் வந்திருக்குல, நீ ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, அங்கதான் நல்லா சம்பளம் தருவாங்கல்லன்னு சொல்ல அவ அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. அது கவர்மெண்ட்ன்றதுனால எல்லாரையும் விட நிறைய சம்பளம் தருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ தம்பி தான் என்ன ஆனாலும் நீ அங்க போய் பாடக்கூடாது, நீ ஒரு கொரியன், அந்த ஜாப்பனீஸ்க்காக நீ பாடவே கூடாதுன்னு சொல்றான். அவ அம்மா உடனே அப்புறம் எப்படி காசு கிடைக்கும், அந்த ரூமர்ஸால இவளை யாருமே பாட கூப்பிட மாட்டாங்க, நீ படிக்கிறதுக்கு நாம சாப்பிடுறதுக்குலாம் எங்க இருந்து காசு வரும்னு சொல்றாங்க. ஆனா யூனாவோட தம்பியும் தங்கச்சும் இதை கண்டிப்பா பண்ணவே கூடாதுன்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. இவளுக்குனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நாளைக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறா. வெளியில வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவ தங்கச்சியும் பக்கத்துல வந்து உட்காந்து அடுத்த சண்டே ரெக்கார்டிங்க்கு ஒசாக்கா போகணும்ல, நான் உன்னை எங்க மீட் பண்ணேன்னு கேக்குறா. அந்த ஒசாக்கா ரெக்கார்டிங்க்கு இவ தங்கச்சி தான் பியானோ வாசிக்க போறா போல. ஆனா யூனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறா. அவ தங்கச்சியும் ஏன்னு கேட்க நான் ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, நீ லேட்டா வந்துடாதுன்னு சொல்ல அப்புறம் இவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் போல. அதை அவ தங்கச்சி சொல்ல இவளும் ரூம்ல போய் பாக்குறா. ஊஜின் கிட்ட இருந்தா லெட்டர் வந்திருக்கு. அவன் அதுல அந்த ரூமர்ஸ் பத்திலாம் கேள்விப்பட்டேன், ஆனா நான் அதை நம்பல, எனக்கு அது உண்மை இல்லைன்னு தெரியும், நான் உன்னை அங்கே விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது, என் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கணும், நீ இப்போ அங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான். இதை வாசிச்ச உடனே அவளுக்கு கண்ணீரா வந்துருச்சு. இப்போ இங்க கட் பண்ணி ஊச்சினை தான் காட்டுறாங்க. அவன் இப்போ வீட்டை விட்டு வந்து வேற இடத்துல தான் தங்கியிருக்கான். அங்க அவன் ஒய்ஃப் அவனை பார்க்க வந்திருக்கா. அவனை ஜோசனுக்கு வர சொல்லி கூப்பிடுறா. அவன் அப்பா சாப்பிடவே மாட்டேன்றாரான். அவன் திரும்பி வந்து கம்பெனி எடுத்து நடத்தினாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு போல. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்ல உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களான்னு சொல்லிட்டு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க முகத்தை கூட பார்த்தது இல்ல, அதுக்கப்புறம் கூட உங்க இது எனக்கு வேணும்னு நான் நினைச்சது கூட இல்ல, ஆனா ஒரு பையனா உங்க கடமையை செய்யுங்க, நான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்றா. ஆனா இவனும் நீ ரொம்ப எதிர்பார்க்காத, அது நடக்காதுன்னு சொல்லிடுறான். அடுத்து ஊஜின் அவன் ஃப்ரெண்டை பார்க்க ஒரு ஆடிட்டோரியம் வந்திருக்கான். அங்க அவன் ஃப்ரெண்டும் அந்த டொமோடோன்னு ஒரு பையன் இருந்தால ஜப்பான் பையன் அவனும் இருக்காங்க. இவங்க ஏதோ நாடகத்துக்கு தான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊஜினையும் உட்காந்து பார்க்க சொல்ல அவன் இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை ஈவினிங் அவன் தங்கியிருக்க இடத்துக்கு வர சொல்றான். அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு திரும்ப வெளியில நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் யூனா பத்தி தான் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா யூனா அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. அப்புறம் 2 பேரும் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன்
என் அப்பாவுக்காக நான் ஜோசன் போய் தான் ஆகணும், ஆனால் என்னால் அங்கே போக முடியாது, ஏன்னா அங்கே போனால் என்னால் எழுதவும் முடியாது, உன்னையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். இவன் அந்த ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஜெனரல் பேசினார்ல, அதை பற்றிலாம் இவன்கிட்ட சொல்கிறா. சொல்லிட்டு நான் அங்கே போய் பாடினேன்னா மனசார செத்துருவேன், ஆனால் போகலைன்னா என் ஃபேமிலி செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஊஜனுக்கு பிடிச்ச ஒரு ரைட்டர் பற்றி பேசுவாங்கல்ல, அவர் கூட இடையில இறந்து போயிட்டாரு, அவரை பற்றி தான் பேசுகிறா. அவர் பேர் அரிஷுமா. உன்னை பற்றி எப்போல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்போ அந்த அரிஷுமாவை என் மனசுக்குள்ளே வந்து போவார். அவரோட இறப்பும் தான் இப்போ எனக்கு புரியுது ஏன் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு. அவர் நிம்மதியாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. எனக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுதுன்னு சொல்கிறா. அதாவது இவளுக்கு வாழ விருப்பம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறா. என்னால் இதுக்கு மேலே முடியாது, ஆனால் அப்படி ஒன்று நடந்தா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனேன்னு சொல்ல, இவன் உடனே நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அதை செய்யலாம். நானும் யோசிப்பேன் அவர் வாழ்க்கையில இருந்து ஏன் இப்படி ஓடினான்னு. ஆனா இப்ப எனக்கு புரியுது அவர் அவரோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நீ தாராளமா ரெஸ்ட் எடு, அதுவும் என் பக்கத்திலே அப்படின்னு சொல்லி அவ கண்ணீரை தொடச்சு விடுறான். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல, இறப்புலையாவது ஒண்ணு சேரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இப்ப இங்க கட் பண்ணி ஊஜனோட ஃப்ரெண்டை கட்டுறாங்க. அவன் ஊஜனோட ரூமுக்கு வந்திருக்கான். ஆனா அங்க அவன் இல்ல, திங்ஸ் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. 5 நாளைக்கு அப்புறம் ஒசாகாக்கு இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்புறம் அப்படியே ட்ரெயின்ல கட்டுறாங்க. ஊஜனும் யூனாவும் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. யூனா ஊஜனோட தோள் மேல சாஞ்சி கை கோத்துட்டு உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒசாகாக்கும் வந்தாச்சு. அங்க ஒரு ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷமா ஒன்ன சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரையில நடந்து போயிட்டு நைட் அப்படியே கவிதைலாம் எழுதி பேசிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. சொல்ல போனா நிம்மதியா இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. யூனாவோட ரெக்கார்டிங்கும் வந்துச்சு. அவ தங்கச்சி பியானோ வாசி இவளும் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட சாங்கை முடிக்கவுமே அந்த மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பாடினீங்கன்னு சொல்ல, இவ உடனே நான் இன்னொரு பாட்டு பாடட்டுமான்னு கேக்குறா. அவரும் ரொம்ப சந்தோஷம், உங்க இஷ்டம் தான் பாடுங்கன்னு சொல்ல ஒரு பாட்டையும் பாடுறா. அந்த பாட்டோட டைட்டில் என்னன்னா ஹிம் ஆஃப் டெத். இதெல்லாம் முடிச்சுட்டு அவ தங்கச்சியை வழி அனுப்பி வைக்கிறா. போட்டு பக்கத்துல வரவுமே கடைசி டிராயர்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அம்மாட்ட எடுத்து கொடுத்துரு, நான் இப்போ கூட வரலன்னு சொல்ல அவ தங்கச்சியும் ஏன் வரல என்னன்னு கேக்குறா. இவ அதெல்லாம் சொல்லாம நீ பத்திரமா போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ யூஜனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஒசாகாவுக்கு ஊஜன் சொன்ன இடத்துக்கு வந்து பாக்குறான். 5 புக் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவன் எழுதின புக்ஸ் மட்டும் தான் இருக்கு, அவனை காணுமே யோசிச்சுட்டு இருக்க. இங்க பார்த்தா ஊஜனும் யூனாவும் சந்தோஷமா ஒரு போட்ல ஏறிட்டு இருக்காங்க. அங்க ஏறும்போது உள்ள அவங்களோட பெண்ணேமை கொடுக்குறாங்க, கிம் சூசான் யூன் சூசன்னு. அப்புறம் அப்படி சாயந்தரம் ஆயிடுச்சு. யூனா ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு ஊஜனை பாக்குறா. ஊஜன் ஒரு லெட்டர் எழுதுறான். இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இந்த லக்கேஜை என்னோட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு அந்த லெட்டர் தான் எழுதியிருக்கான். யூனாவும் விடிய போகுதுன்னு சொல்ல ஊஜின் உடனே ஒரு நிமிஷம் இருன்னு அவளோட தொப்பி எடுத்து போட்டு விடுறான். அப்புறம் அப்படி கிளம்புறாங்க. கப்பலோட கம்பி எஜ்ஜில் வந்து நிற்கிறாங்க. அப்போ யூனா கேட்குறா, நம்ம டூரெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ் ஹாலில் இருந்தமே ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவனும் ஆமா ஞாபகம் இருக்கு, இன்னொரு பையன் கூட நீ டான்ஸ் ஆடினிய அப்படின்னு சொல்ல இவ உடனே இப்போ அவன் கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்றா. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போதான் அவளோட செப்பலையும் அவனோட ஷூவையும் கழட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது அவங்களோட அழகான நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே டான்ஸ் ஆடிட்டு முடிச்சதுமே யூனாக்கு கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணீரா வருது. அப்படியே அவன் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றான். அப்புறம் அப்படியே கையை கோத்துக்கிட்டே தண்ணியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இந்த ஷாட்ல நமக்கு வானத்தை காட்டுறாங்க. கீழே தொப்பக்கடின்னு குதிக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேக்குது. அவங்க வாழ்றதுக்காக 2 பேரும் சேர்ந்தே இறந்து போயிட்டாங்க. நம்மளோட உயிரை மாச்சிக்கிறது ஒரு நல்ல டெசிஷனே கிடையாது. என்ன இருந்தாலும் வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும் அதை தாங்கி நின்று ஜெயிச்சு காட்டணும், அதுதான் வாழ்க்கை. இந்த சீரீஸ் ஒரு சேட் எண்டிங்கோட முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.